Hi viewers, எனக்கு 10th standard maths algebra solving a quadratic equation by completing square method அப்படின்ட்டு ஒரு மெத்தட்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம quadratic equation எப்படி சால்வ் பண்றது, splitting the middle term யூஸ் பண்ணி சால்வ் பண்றது பார்த்திருப்போம். இப்போ completing square methodல சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ I have given these steps. இந்த ஸ்டெப்ஸ் நம்ம புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ நாட் an issue. இங்க பாருங்க, இந்த solve, that is example 3.1 solve x square minus 3x minus 2 equal to 0 அப்படின்னு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. இது no doubt it is a quadratic. ஏன்னா x ஓட பவர் 2ல இருக்கு. x ஓட பவர் 2ல இருந்தாலே அது quadratic equation. நம்ம first step என்ன பண்ணணும்னா, இத general equation கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்மேட்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. பார்க்கும்போது a coefficient of x square. அப்ப இங்க coefficient of x square இங்க 1 தான் இருக்கு. இதோட coefficient 1. ஓகே, அப்ப a equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். b பாருங்க, coefficient of x, இங்க coefficient of x -3 இருக்கு. மறந்துடாதீங்க, இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு. So -3 இருக்கு. And constant term, yes, of course we have a constant term, that is -2 அப்படிங்கிற ஒரு constant term இருக்கு. So first step already இந்த quadratic equation general formula தான் இருக்கு இல்லையா? So இப்போ நான் அந்த ஸ்டெப் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनவே எழுதிடுறேன். that is x square minus 3x minus 2 equal to 0. இது ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. செகண்ட் ஸ்டெப் பாருங்க, divide both sides of the equation by the coefficient of x square if it is not 1. அதாவது coefficient of x square 1 இல்ல அப்படின்னா அந்த coefficient of x square அந்த என்ன coefficient இருக்கோ அந்த coefficient அந்த throughout அந்த equation divide பண்ணிடணும். பட் நம்ம கேஸ்ல பாருங்க, coefficient of x square 1 தான். சோ இந்த ஸ்டெப் நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா இங்க பார்த்து என்ன செக் பண்ணிக்கோங்க, இங்க coefficient of x 1 தான் இருக்கு. இங்க நீங்க 1ஆல throughout டிவைட் பண்ணாலும் இதே ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்க போகுது இல்லையா? சோ அந்த 1, if it is not 1, we can divide it by the coefficient of x square. Okay, second step. Third step பாருங்க, shift the constant term to the right hand side. அப்ப இங்க constant term நமக்கு இங்க என்ன இருக்கு, -2 இருக்கு. இந்த constant term right hand sideக்கு நம்ம shift பண்ணணும். நான் எழுதுறேன் பாருங்க, that is x square minus 3x equal to இந்த -2 இந்த சைடு வரும்போது 2 ஆயிரும், plus 2 ஆயிரும். So நான் constant term நான் அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன். Next step பாருங்க, step number 4, add the square of 1/2 of the coefficient of x to both the sides. அப்ப first coefficient of x நமக்கு இங்க என்ன இருக்கு, coefficient of x இங்க நமக்கு இங்க என்ன இருக்கு, -3 இருக்கு. அப்ப என்ன பண்ணும், -3 1/2 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப -3/2, that is half of this. இத ஸ்கொயர் பண்ணணும். So -3/2 the whole square. இதே மைனஸா இருக்கிறங்காட்டி ஸ்கொயர் பண்ணும்போது ஆப்வியஸா இது பிளஸ்ஸா தான் மாறும். So 3/2 whole square என்ன பண்ணணுமா, add it to both the sides. இப்ப பாருங்க, நான் இந்த இதை ஆட் பண்றேன். that is x square, மீதி எல்லாம் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. -3x ஆட் பண்ணும் இல்லையா, எந்த டேர்ம், இந்த -3/2. so இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். so ப்ராப்ளம் இருக்காது. 3/2 the whole square equal to, right hand side already 2 இருக்கு, இது கூட பிளஸ் 3/2 the whole square நம்ம ஆட் பண்ணுவோம். ரெண்டு பக்கம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 5 பாருங்க, write the left hand side as the square. அப்போ நமக்கு இந்த left hand sideல என்ன இருக்கோ அது ஒரு ஸ்கொயரா எழுதணும். then and simplify the right hand side. இப்ப பாருங்க, நான் இந்த left hand side என்ன பண்றேன்னா, இந்த டேர்ம் x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த x ஸ்கொயருக்கு பதிலா x ன்னு எழுதுறேன். இந்த நடு டேர்ம்ல இருக்கிற சைனை மட்டும் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த டேர்மோட ஹோல் ஸ்கொயருக்கு பதிலா அது ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதிக்கிறோம். So this whole square, நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். a minus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். that is equal to, right hand side simplify பண்ண சொல்லிருக்காங்களா, so 2 plus 3 square என்ன ஆகும், 9/2 2s are 4. இப்போ இந்த left hand side அப்படியே இருக்கட்டும். right hand sideல பாருங்க, LCM எடுக்கலாம். so 4, அப்ப இங்க by 1 இருக்கு. so into 4 பண்ணா மேலே into 4, 4 2s are 8 plus 9. இப்ப பாருங்க,
லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கு. x minus 3 by 2 the whole square equal to 8 plus 9 என்ன ஆகும் 17 by 4. இப்போ என்ன பண்றோம் நம்ம வேல்யூ ஆஃப் x தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயரை அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது இட் இஸ் அ ஸ்கொயர் ரூட் இல்லையா? 17 by 4 ஸ்கொயர் ரூட் ஆகும். ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் ரெண்டு வேல்யூ இருக்கும். தட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு வேல்யூ இருக்கும். அகைன் இது என்னவா மாறும் பாருங்க, x minus 3 by 2 equal to plus or minus இந்த 17 prime number. So அது ஒண்ணும் பண்ண முடியாது. So 17 root அப்படியே போட்டுட்டு கீழ root 4க்கு தனியா root எடுத்தா 2 கிடைக்கும். ஓகே, அப்ப x minus 3 by 2 is equal to plus or minus root over 17 by 2 கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, நான் இந்த x minus 3 by 2 நான் இந்த சைடு எடுத்துட்டு வரேன். That is x is equal to plus or minus root 17 by 2 already இருக்கு. minus 3 by 2 inside வரும்போது plus 3 by 2 ஆயிடும். So இங்க actually ரெண்டு வேல்யூ இருக்கா? So நான் இப்ப வந்து பிளஸ்க்கு மட்டும் போடுறேன். That is x is equal to plus root over 17 by 2 plus 3 by 2 இருக்கும். So இது என்ன ஆகும்? இப்ப இந்த சேம் டினாமினேட்டர் தான். So 3 plus root 17 by 2 எழுதிக்கலாம் இல்லையா? 3 plus root 17 by 2. இப்ப இங்க பிளஸ் சைனை மட்டும் தான் எடுத்துருக்கேன். மைனஸ் சைனை என்ன எடுக்கவே இல்லை. இப்ப அந்த வேல்யூ நான் திருப்பி எழுதுறேன். x is equal to plus or minus root 17 by 2 plus 3 by 2 கிடைச்சது இல்லையா? இதை நான் என்ன பண்ணிருக்கேன், பிளஸ் தனியா மைனஸ் தனியா ரெண்டு தனித்தனியா எடுத்து எழுதுறேன் பாருங்க. root 17 by 2 plus 3 by 2 ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி xக்கு minus root 17 minus ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? minus root 17 by 2 plus 3 by 2. இப்ப ரெண்டும் சேம் டினாமினேட்டர் தான். சோ டைரக்டா நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 3 plus root 17 by 2 ஒரு வேல்யூவும் x is equal to 3 minus, ஏன்னா 3 வந்து பாசிட்டிவா இருக்கு. சோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ 3 minus root 17 by 2 இந்த ரெண்டு வேல்யூவும் கிடைக்கும். சோ 3, சோ கம்பைன்ட் எழுதும் போது x is equal to 3 plus or minus root 17 by 2 ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, நீங்க கம்பைன்டா எழுதிருக்கேன். சோ இதுதான் நம்மளுடைய x வேல்யூ. தட் இஸ் சால்வன் கொடுத்தாங்க இல்லையா? சால்வ்னா அங்க இருக்கிற வேரியபிள் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x ஓட பவர் வந்து 2 இருந்ததுன்னா அதுக்கு x க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். நம்ம டைரக்டா அந்த ஆன்சரை செப்பரேட் பண்ணி எழுதிடலாம். தட் இஸ் x is equal to 3 plus root 17 by 2 இல்லையா? root 17 by 2 ஒன்னு, x is equal to 3 minus root 17 by 2 ஒரு சொல்யூஷன். ஸோ ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு எக்ஸுக்கு. இதை நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜென்ரலா சால்வன் கொடுத்தா நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா மெத்தடும் இருக்கு. ஸோ அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். எது வேணா யூஸ் பண்ணலாம். பட் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். பட் அந்த அதுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணி எடுத்துடலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து கிளாரிஃபை பண்றோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.